அவர்கள் இந்த இலவச அழகுக்கலை பயிற்சி முடிந்த பிறகு முனிதுர்கா அவர்கள் ஆய்வு அதையும் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர முடியுமா என்று என்னிடம் கேட்டார்கள். நான் அப்பொழுதுதான் சொன்னேன், இந்த சேவை பணி ஆற்றும் பொழுது இறைவன் நமக்கு யாராவது ஒருத்தரை அனுப்பி அவர்களும் சேவை மனப்பான்மையுடன் இன்று சேவை பணி ஆற்றுவதனால் தான் இந்த அறக்கட்டளையானது மிகவும் சிறப்பாக செயல்பட முடிகிறது. அவர்களும் முனிதுர்கா அவர்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் இந்த நேரமும் உங்களிடம் பழகுவது ஒரு குடும்ப நண்பராக, ஒரு தங்கையாக, அக்காவாக உங்களுக்கு பயிற்சியை அளித்து இன்று ஒரு சிறந்த அழகுக்கலை நிபுணராக உருவாக்கியுள்ளார். அவரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுதான் என்றைக்குமே நமக்கு யாருக்கு குருவம் மறந்துவிடக்கூடாதுன்னா, அவங்களுடைய அந்த சேவை பணி எப்படி பண்ணாங்களோ அதுவும் நம் வாழ்க்கையில் ஒரு 10% நம்மளுடைய அந்த சேவை பணி இருக்க வேண்டும். அது எப்படின்னா, எல்லாரும் காசு உள்ளவங்க தான் மேக்கப் போடுவாங்க அப்படின்னு இருக்கிற காலத்தில் நீங்கள் அதில் விலகி கஷ்டப்படும் மனிதர்களுக்கு ஒரு கிராமப்புற பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் ஒரு சேவை மனப்பான்மையுடன் அவர்களது திருமண நாட்களில் நீங்கள் அழகுக்கலை போட்டு அவங்களை மகிழ்வித்தாலே உங்களுடைய மனநிறைவு நிறைவேறுகிறது. அப்படிதான் நான் ஏதோ நம்மளால் முடிந்த அளவு அந்த சேவை செய்தோம் என்றால் அதற்கு இறைவனால் அனுப்பப்படும் அதாவது நம்ம இறைவனை எல்லாருமே சொல்லுவாங்க, இறைவன் கல்லாத்தான் இருக்கார், அவரையே கும்பிடுறே என்று சொல்றாங்க. இறைவனை நாம் கையெழுத்து கும்பிட்டாலும் நம்மளுக்கு மனிதர் உருவத்தில் அந்த இறைவன் உங்களுக்கு நபர்களை அனுப்பி வைப்பார். அந்த வகையில் தான் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் சோபியா இம்பேக்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனர். அவர் கரூரில் இருக்கிறாரு. நீங்கள் எப்படி அவரோட கனெக்ட் ஆனீங்கன்னு உங்களுக்கு எனக்கே அந்த இது உண்டானது. என்னுடைய சேவை பணிகள் என்னுடைய ஸ்டேட்டஸில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கும். அதை ஒரு நண்பர் பார்த்துவிட்டு, நீங்கள் இவ்வளவு சேவை பணிகள் செய்கிறீர்கள், உங்களுக்கு அவரும் ஒரு சாதாரண மனிதர் தான், அவரும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாரு. அவர் பேர் சரவணங்கிறவர். அதாவது முருகர் வடிவில் நாம் முருகரை எவ்வாறு வணங்குகிறோமோ முருகர் நேரடியாக வரமாட்டார். அதை நபர் மூலமாகவோ அதை நான் பல வகையில் அனுபவிக்கிறேன். இந்த நிறுவனமுமே என்னை அழைத்து சென்றது சரவணன் என்ற ஒரு முருகர் அந்த நண்பர் தான். அதேபோல் அந்த சிவசங்கர் என்பவரும் ஒரு முருகர் பக்தர் தான்.